இந்த வரலாற்றை பார்க்கும்போது நான் பிரியன் சார் சொன்ன மாதிரி சுஷ்மா, மதன்லால் குரானா, சாஹிப் சிங் வர்மா, குருமுல் நிஹால் சிங், இந்த கடந்த காலத்தில் சௌத்ரி பிரம்ம பிரகாஷ், இப்படி ஒரு மூத்த தலைவர்கள் நான்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய வரலாறுகள்லாம் படித்தா, அதே மாதிரி இப்போ இன்றைக்கி அதீஷ் அரவிந்தி வந்திருக்கிறாங்க. இப்போ டெல்லியினுடைய விவகாரத்தில் காங்கிரஸ் வந்து 2000 கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு 48 இருந்து கடைசியில் அப்படியே குறைஞ்சி 23 ஆகி 8 ஆகி இப்பொழுது வெறும் 4 வந்து நிற்குது. ஒரு சீட்டு தான் வரக்கூடிய சூழல். காங்கிரஸ் என்ன அடிப்படையில் சுயத்தை இழந்து போனது? இவ்வளவு மோசமாக ஒரு கட்சி போயிருக்கு டெல்லியில். சார், டெல்லி அரசியலை பொறுத்தவரை நான் சொல்கிறது தோற்று ரிசல்ட் வரல, வந்த எக்ஸிட் போலுடைய டெல்லி அரசியலை பொறுத்தவரையில் அங்கே வந்து எந்த கட்சிக்கும் வந்து இவ்வளவு ஓட்டு சதவீதம் பர்மனெண்ட்டாக இருக்குது என்று சொல்ல முடியாது. அதில் பிஜேபிக்கு வேணால் ஆர்எஸ்எஸ் ஓட்டு வங்கி வந்து ஒரு குறிப்பிட்டது இருக்கும். இப்போது அந்த இவர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ஆளுகிற வரையில் இந்தியா முழுவதும் பிஜேபி வளர்வதற்கு முன்னாலேயே ஆட்சியை பிடித்த இடம் பிஜேபி வந்து டெல்லி தான். சுஷ்மா ஸ்வராஜ் ஆட்சி நடத்துகிற வரையில் வந்து அவங்க தான் இங்கே வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தோற்கடித்து ஷீலா தீட்சித் வந்த பிறகு யாராலையும் எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சியை, நல்ல ஆட்சியை தீட்சித் அவர்கள், ஷீலா அவர்கள் நடத்தினார்கள். 15 வருஷம் நடத்தினார்கள். மிக சிறந்த ஆட்சியை நடத்தினார்கள். அப்பொழுது பிஜேபி எந்த குறையும் சொல்ல முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் அண்ணா ஹசாரே என்பவரை வந்து உட்கார வச்சு 2G அது இதுன்னு காங்கிரஸ் மேலே பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊழலை ஒழிக்க வந்த ஒரு பெரிய தர்மவான்கள் போல அவர் வந்து அங்கே ஒரு நாடகத்தை நடத்தினார். அதுக்கு வலதுகரமாக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்படி இருந்ததுனால ஏதோ இவர்கள்லாம் உத்தமர் போல் தெரியுது, இவர் இப்பொழுது அரசியல் உள்ளே வந்திருக்கிறார், சரி இவர் நல்லா படித்தவர், ஐசிஎஸ் படித்தவர், இவரை வந்து நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தோம்னா காங்கிரஸ் ஷீலாத்தி செய்ததை விட சிறந்த ஆட்சியை கொடுப்பார் என்று மக்கள் நம்பினார்கள். காங்கிரஸுக்கென்று இருந்த 10 தொகுதியில் வந்து இஸ்லாமிய ஓட்டுகள் அதிகமாக வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டுகள், ஒரு 12 தொகுதியில் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி மக்கள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகள். இப்படி இருந்த தொகுதி அந்த மக்கள் எல்லாம், எங்களுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் எல்லாம் அப்படியே பிறண்டு உடனே ஆம் ஆத்மி வந்து இவரை விட சிறந்த ஆட்சியை கொடுப்பார் என்று நம்பினார்கள், ஓட்டு போட்டார்கள், அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அங்க இல்லையே, பஞ்சாப்லயே உங்களுக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. எங்க ஓட்டு சொல்றீங்க, அதான் எங்க பஞ்சாப்ல வெற்றி பெற்றாங்கல்ல. ஆமா, எங்க ஓட்டு தான் அப்படியே திரும்பி ஆம் ஆத்மி. குஜராத்லயே உங்க ஓட்டுல ஒரு 13% வாங்கிட்டாங்களே. அதான் இல்லைன்னு சொல்லல. அவங்க டெல்லியில் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 300 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, இந்த தண்ணீர் கொடுப்பதில் வந்து ஒரு பெரிய நல்லது செஞ்சது, அது மாதிரி 1-2 விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மக்களை கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு 1-2 நல்ல காரியங்களை செய்தனால்தான், முதல் தடவை செய்ததுனால்தான் 2வது முறை அவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள். எங்களுடைய ஓட்டு வங்கி அப்படியே மாறியது. எந்த ஊழலை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்து ஆட்சி பொறுப்புக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரோ அவர் மீதே இன்றைக்கு வந்து இது ஊழல் வழக்கு குற்றச்சாட்டில் வந்து அவர் போனார், மணிஷ் சிசோடியா போனார், இன்னொருத்தர் 3 பேர் முக்கியஸ்தர்கள் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்பொழுது என்ன தெரியுமா, இப்போ இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போய் ஓராண்டு காலம் தண்டனை அனுபவித்ததில் வந்து அந்த மக்கள் உண்மையிலேயே அவர் ஊழல் செய்திருப்பார் என்று அந்த மக்கள் நம்பி அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டாம், எந்த அடிப்படையில் ரொம்ப உத்தமமான மனிதர் என்று நாம் வந்து எலெக்ட் பண்ணமோ அவரே வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு சாட்டி சிறைக்கு போயிருக்கிறார், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதை பிஜேபி சொல்லுவதை அந்த டெல்லி மக்கள் நம்பியிருப்பார்களே, ஆனால் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட விரும்ப மாட்டார்கள். அவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம், அல்லது மீண்டும் காங்கிரஸுக்கே நம்ம ஓட்டு போடுவோம், எங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு கால் வந்து அவரை தேவையில்லாமல் ஒரு குற்றம் செய்யாத ஒரு மனிதனை உள்ளே போட்டு வாட்டி வதைத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் சிந்திப்பார்களே ஆனால், நினைப்பார்களே ஆனால், முடிவுக்கு வருவார்களே ஆனால், அவர்கள் வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு ஓட்டு போட வாய்ப்பில்லை. மீண்டும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பட்ட துன்பத்துக்கு பரிசாக அவருக்கு மீண்டும் ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த 2 பேருமே நமக்கு வேண்டாம், ஷீலாஜித் நடத்தின அரசே நமக்கு போதுமானது, அதுவே சிறந்த ஆட்சி, நாம் வந்து காங்கிரஸை நாம் கை கழுவது நல்லதல்ல, இந்த நாட்டுக்கு நல்லதல்ல, எனவே காங்கிரஸுக்கு மீண்டும் நாம் ஓட்டு போட்டு அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவோம் என்று நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாட்டினுடைய இளம் தலைவரான ராகுல் காந்தியினுடைய கரத்தை இது போன்ற ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்கடித்து அவரை வீணாக்குவதை விட அவரை இந்த நாட்டினுடைய தலைவராக, இந்த நாட்டின் பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்று கனவோடு டெல்லி மக்கள் ஒரு கால் நாம் இது முதல் படியாக எடுத்து வைப்போம்,
செய்வோம். டெல்லி தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற வைத்து இதை ஒரு முதல் படியாக எடுத்து வைத்து ராகுல் காந்தியின் கரத்தை நாம் வலுப்படுத்துவது நம்முடைய கடமை என்று அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் காங்கிரசுக்கு ஓரளவு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முருகன் ஐயா, நீங்க பேசுற ஒரு சிறந்த சொற்பொழிவா நான் யூகிக்கிறேன். ஏன்னா இருக்கலாம், இப்போ இல்ல நம்பிக்கை தான், இல்ல எனக்குள்ள நம்பிக்கை. நீங்க நம்புறது உங்களுடைய இது. ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுற தப்பு இல்ல. வந்த முடிவுகள் என்னவோ ஒரே ஒரு சீட்டு தான் சொல்லுது. இல்ல ஒரு கணிப்பு 8 இல்ல, ஒரு கணிப்பு வந்து 8 இடம் சொல்லுது. கருத்து கணிப்பு தான். ஆமா, கருத்து கணிப்பு தான். கருத்து கணிப்பு எப்போதும் கணிப்பு. ஆனாலும் கூட 70 இடத்துல ஒரு இடம் வந்தா கூட இவ்வளவு நம்பிக்கையா உட்கார்ந்து பேசுறீங்க பாருங்க. இல்ல நம்பிக்கை தான் சார். டெல்லி, இதே டெல்லி மக்கள் தான் 3 முறை காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு வாக்களித்து தொடர்ந்து ஆட்சி ஆண்டோம் இல்லையா? அப்ப இந்த மக்கள் எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் அல்ல எல்லோருமே. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் காங்கிரஸ் தொண்டர், மத்தெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்தோம். அந்த மக்கள் அப்படியே ஆம் ஆத்மி பக்கம், தலித் மக்களா இருக்கட்டும் அல்லது வந்து இஸ்லாமிய மக்களா இருக்கட்டும் கிறிஸ்தவ மக்களா இருக்கட்டும், எங்களுக்கு முழுமையான ஓட்டளிக்கக்கூடிய இந்த 3 பிரிவு மக்கள் அப்படியே ஆம் ஆத்மி. இங்க பாருங்க, 10 தொகுதியும் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு. போன தேர்தலில் 10 இஸ்லாமிய தொகுதி, அது 10லயும் ஆம் ஆத்மி. அடுத்தபடியாக 12 இடங்கள் வந்து எஸ்சி தொகுதி. அவங்க நினைத்தா வெற்றி பெற வைக்க முடியும். அந்த தொகுதியிலையும் ஆம் ஆத்மி தான் ஜெயிச்சிருக்கு. நாங்கள் ஒரு இடம் கூட இங்கே வரல. அதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் எப்படி எங்களை புறக்கணித்து விட்டு எங்களை விட சிறந்த ஆட்சியை ஆம் ஆத்மி கொடுக்கும் என்று, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கும் என்று நம்பி வாக்களித்தார்களோ, அதே மக்கள் வந்து இவங்களை விட காங்கிரஸே பரவாயில்லடா, அவங்க 15 ஆண்டு காலத்தில் எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாம அந்த ஆட்சி நடத்தியது, எனவே அவர்களுக்கே நாம் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று மக்கள் நினைத்து விட்டால், ஒரே ஒரு நிமிடம் மக்கள் சிந்தித்தால் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. முருகன் சார், எக்ஸிட் போல வெளிவந்து 7 மணிக்கு பேசுறேன், அப்பவும் நீங்க நம்புறீங்க, நல்லதா இருங்க. டெல்லியை பொறுத்தவரையில் பாதி அதிகாரம் வந்து அந்த மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிக்கும், பாதி அதிகாரம் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் கையில் இருப்பதனால் இவர்கள் என்னதான் செய்தாலும் கூட சில சாதனைகளை முறியடிப்பதற்கு அவங்க வந்து குறுக்கு வழியில் என்ன வேணாலும் மத்திய அரசாங்கம் கையில் வைத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து என்ன வேணாலும் செய்யலாம். அதில் வந்து இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து தான் ஓட்டு போடுகிறார்களா? இல்லை என்று சொன்னால் அவர்கள் செஞ்ச தப்புக்கு ஆம் ஆத்மி என்னையா செய்யும் அப்படின்னு நினச்சி இல்லை நம்ம ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுவோம்னு நினைக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? எதா இருந்தாலும் இவங்க தான் ஏன் பொறுப்பு, இவங்க தான் அதை காப்பாற்றி இருக்கணும், ஏன் விட்டாங்க அப்படின்னு நினச்சி ஓட்டு போடாமல் இருக்கிறது உண்டு. பார்க்கலாம் மக்கள் வந்து என்ன சிந்திக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் மீண்டும் மக்கள் விழித்து எங்கள் மீது ஒரு கண் வைப்பார்கள் என்று நம்புகிறோம். நாங்கள் ஆட்சியில் இருந்த எங்களை ரொம்ப குறைத்து ஒரு 4-5% கொண்டாந்துட்டாங்க. அது எங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய தீங்கு. நாங்கள் வந்து 15 ஆண்டு காலம் செய்த சேவைக்கு எங்களுக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய தாழ்வான பரிசு. அதிலிருந்து அவர்கள் திருந்தி மீண்டும் எங்களுக்கு ஒரு 10 இடமாவது, நான் குறைஞ்சது ஆட்சிக்கு பிடிக்கிறோமோ இல்லையோ, ஒரு 10 இடமாவது எங்களுக்கு கொடுத்தால்தான் மக்கள் நியாயமாக சிந்தித்திருப்பார்கள் என்று நான் நினைப்பேன். இல்லை என்றால் எங்களுக்கு தொடர்ந்து இந்த மக்கள் தீங்கிழைத்தால் அதனுடைய பாவத்தை, அதனுடைய விளைவுகளை மக்கள் தான் சிந்திக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம்.